அந்த மனுஷன் கேட்கிறாரு, அவன் நீ படுக்க தொடங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, உனக்கு ஒரு சுகத்தை கொடுப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்கிறாரு. இன்னைக்கு நம்ம ஒரு காரியம் செய்யணும்னா நமக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கணும். இதை நான் செய்தா என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் பாருங்க, விருப்பத்தோடு கூட சில பிசினஸ் தொடங்குவாங்க, நிறைய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுல என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க தோல்வி கண்டுருவாங்க, அந்த பிசினஸ்ல நஷ்டம் உண்டாயிரும். அல்லது எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்காத ஒரு வாழ்க்கைக்குள்ள அவங்க பிரவேசிக்கிறத நம்ம பார்க்க முடியும் தெய்வ மக்களே. ஆனா இந்த சாயங்கால வேளையில உங்கள் இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், வெற்றி அதை உங்களுடைய வாழ்க்கையில பூரணமாய் வர வேண்டுமானால், உங்களுடைய வாழ்க்கையில பூரணமான சுகம் வர வேண்டுமானால் நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்துவினால முடியும் என்று சொல்லி உங்களிடத்துல அதை சொல்கிற இந்த ராத்திரியில நாங்கள் அறிவித்துக் கொள்ளுகிறோம். அதை இந்த நாட்களில அந்த 38 வருஷமாக குளக்கரையில கிடந்த அந்த மனுஷனை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயோ, சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயோ, உடைய வாழ்க்கையில நன்மை உண்டாக வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களோ, ஒரு எதிர்கால நன்மை நல்லா இருக்கிறது நீங்க விரும்புறீங்களோ, என்னுடைய பிள்ளையுடைய எதிர்கால நன்மையா இருக்கிறது நீங்க விரும்புறீங்களோ, என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தில் ஏதோ ஒரு கேள்விக்குறி இருக்கு, அதற்கு ஒரு மாற்றம் உண்டாகும் சொல்லி நீங்க விரும்புறீங்களோ, இந்த சாயங்கால பொழுதுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு முன்பதாக நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆழ்ந்த சத்தியம்ங்க. அதை ஒரு நாள்ல நாங்க பாவத்துக்குள்ள உட்பட்டிருந்தோம், ஒரு நாள்ல இயேசு கிறிஸ்து இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அந்த நாட்கள் எல்லாம் நாங்கள் நினைச்சு பார்க்கும் போது எவ்வளவோ வேலைக்குரிய காரியங்களுக்குள்ள கடந்து போனோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு மலர்ச்சியை ஆண்டவர் கொடுப்பதற்கு ஆரம்பித்தார். தெய்வ பிள்ளைகளே, அந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் மத்தியத்தில் நாங்கள் அறிவிப்பதில் எங்களுக்கு சந்தோஷம் உண்டு.